இங்க ஒருத்தன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்றதுக்கு போறான். இவனோட ஐடியா மேனேஜருக்கு பிடிச்சு போக லோன் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அவனுக்கு மேரேஜ் ஆகுது. அந்த டைம்ல கொடிய வைரஸ் ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு. அதனால அங்க லாக்டவுன் போட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வைரஸ் அட்டாக் ஆனவங்க எல்லாம் சாக ஆரம்பிக்கிறாங்க. இவனோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்கும்போது 2 பேரும் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகிடுறாங்க. செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வைஃப் இவங்கிட்ட நம்ம செத்துருவோமா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஒரு டைம் லூப் கிரியேட் ஆகி லோன் அப்ளை பண்ற டேட்கே வந்துடுறான். அவனுக்கு நடந்த எல்லா விஷயமும் திரும்பியும் அதே மாதிரி நடக்குது. குழம்பி போன இவன் அவன் வைஃப் கிட்ட அவனுக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். இவன் மேல நம்பிக்கை இல்லாத அவனோட வைஃப் அவன் கூட வேலை செய்யற ஒருத்தன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் இருக்குன்னு இவனை விட்டுட்டு போயிடுறான். அந்த டைம்ல எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணு இவன் கிட்ட இதே மாதிரி திரும்பவும் நடந்தா இந்த அட்ரஸுக்கு வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சரியா 6 மாசத்துக்கு அப்புறம் டைம் லூப் ஆகி எகைன் அதே டேட்க்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொன்ன அட்ரஸுக்கு போறான். அங்க இந்த பொண்ணு இவனை பாக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ இவன் கிட்ட மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து ப்ராஜெக்ட் லெசாரஸ் அப்படிங்கிற டைம் டிராவல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல தடவை இந்த உலகத்தை காப்பாத்திருக்காங்க. இந்த மாதிரி டைம் லூப் நடக்கிறது நார்மல் பீப்புள்ஸ்க்கு தெரியாது. நீ ஒரு மியூட்டன்ட், அதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் பல தடவை இந்த உலகத்தை காப்பாத்திருக்கீங்கன்னா அப்ப எப்போ இந்த உலகம் அழிஞ்சதுன்னு கேக்குறான். அதுக்கு இந்த பொண்ணு 1963ல ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் நியூக்ளியர் வார் நடந்தப்பதான் முதல் தடவை இந்த டைம் ஜம்ப் யூஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மால் பாக்ஸ் நோய்க்கும் வேக்சினேஷன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப பரவி இருக்க கொடிய வைரஸ்க்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கும் போது 20 டைம்ஸ் டைம் ஜம்ப் நடந்திருக்கு. அதுல 2 தடவை தான் இவனுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கு.